இன்னைக்கு நம்ம ஃபார்மிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டோட எபிசோடு 10 பத்தி தான் தமிழ்ல பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்ல ஃப்ளவரம் தீவிரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பீசல் வரான். உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி, நீ ரொம்ப பிஸியா இருக்கேன்னு கேட்கறான். ஆமா, நான் தான் இந்த வில்லேஜோட அக்கௌண்டன்சி ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கறான். நம்ம பிரின்சஸ் ஆர்மியெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு வில்லேஜ் அட்டாக் பண்ண போறாங்கன்னு பீசல் சொல்றான். நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம பிரின்சஸ் திடீர்னு அந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்க மாட்டாங்களேன்னு ஃப்ளவரம் கேட்கறா. ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இது அவங்களோட ஓன் டிசிஷன் கிடையாது. நீ ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் 3 சின்ன பொண்ணுங்க பிரின்சஸ் கூட நல்லா க்ளோஸ் ஆயிட்டாங்க. அவங்க தான் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி பிரின்சஸோட மைண்டை மாத்தி இந்த முடிவு எடுக்க வச்சிருக்காங்கன்னு பீசல் சொல்றான். அந்த 3 குட்டி பொண்ணுங்களும் யாரும் ஃப்ளவரம்க்கு தெரிஞ்சது. சரி, ஓகே, அவங்க ஃபர்ஸ்ட் எந்த ஊரை அட்டாக் பண்ண போறாங்கன்னு கேட்கற. இந்த கிரேட் ட்ரீ வில்லேஜை தான் தாக்க போறாங்கன்னு பீசல் சொல்றான். அதை கேட்ட உடனே ஃப்ளவரம் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறா. அவங்களுக்கு என்ன மூளை குழம்பி போச்சு? இந்த வில்லேஜ் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு நான் ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருந்தேனே, அதை அவங்க பார்க்கலையான்னு கேட்கறா. பீசல் இருந்துட்டு அதெல்லாம் அவங்க கண்டுக்கவே இல்லை. நான் இந்த போரை நிப்பாட்டுறதுக்காக டீமன் கிங் கிட்ட போய் பேசி பார்த்தேன். அவரோட பொண்ணுங்கிறதுனால அவர் எந்த முடிவும் எடுக்காம அமைதியா இருக்காருன்னு சொல்றான். அப்படின்னா நான் வேணா அவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த போரை தடுத்து நிப்பாட்டுறேன்னு ஃப்ளவரம் சொல்றா. பீசல் இருந்துகிட்டு வேணா, நீ அந்த மாதிரி பண்ணேன்னா அவங்க ஒன்னையும் எனிமையா தான் பார்ப்பாங்க. நீ வேற ஏதாச்சும் ஒரு வழியை யோசிக்கணும். அவங்க கிட்ட வெறும் 300 படை வீரர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இந்த வில்லேஜில் இருக்க ஒரு குரூப்பை வச்சு அவங்களை ஈஸியா தோக்கடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஃப்ளவரம் இருந்துகிட்டு யார் இந்த வேலைக்கு செலக்ட் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. லூசிக்கும் அவரோட தங்கச்சிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க போய் நம்ம டீமன் கிங்டமே அழிச்சிருவாங்க. சரி, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குன்னு சொல்றா. அடுத்த நாள் காலையில ஃப்ளவரம் பிளான் பண்ண மாதிரியே லாமியா கேர்ள்ஸ் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் பயமுறுத்தி விரட்டி அடிச்சிடறாங்க. 3 சின்ன பொண்ணுங்களும் பிரின்சஸ் மட்டும் பயந்துகிட்டு அங்கேயே இருக்காங்க. இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமே சொல்லிட்டு லாமியா கேர்ள்ஸ் அவங்கள ஹீரோ கிட்ட கூட்டிட்டு வந்துடுறாங்க. இவங்க 3 பேரும் யார் எதுக்காக இப்படி பயந்துகிட்டே நிக்கிறாங்கன்னு ஹீரோ கேட்கறான். இவங்களாம் டெமானிக் கிங்டம்ல இருந்து தான் வந்திருக்காங்க. அங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க. அதனால இந்த ஊர்ல வேலை செஞ்சு பொழைக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு ஃப்ளவரம் சொல்லி சமாளிச்சிடறா. சரி, ஓகே, கூட இன்னொரு பொண்ணு வந்திருக்காளே, அது யாருன்னு கேட்கறான். அவ என்னோட ஃப்ரெண்டு தான், பேரு யூரி. நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ என்னை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டா. சும்மா இந்த வில்லேஜ் சுத்தி பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கா. இவளுக்கு எந்த வேலையும் கொடுக்க வேணாம்னு ஃப்ளவரம் சொல்றா. ஹீரோ வந்துட்டு சரி, ஓகே, அப்படின்னா நீயே இவங்க எல்லாத்தையும் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஃப்ளவரம் வந்துட்டு நான் சொல்றத ஒழுங்கா கேளுங்க. நீங்க 3 பேருமே இந்த வில்லேஜ்ல நல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாகணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இந்த ஊரை அட்டாக் பண்ண வந்தது இங்க இருக்க யாருக்குமே தெரியாது. அதனால உங்களோட உண்மையான ஐடென்டிட்டிஸ் எல்லாம் பாதுகாப்பா வச்சுக்கோங்கன்னு சொல்றா. யூரி இருந்துகிட்டு சரி, ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு இந்த ஊரை சீக்கிரமா சுத்தி காட்டுன்னு சொல்றா. ஃப்ளவரமும் இந்த வில்லேஜ்ல இருக்க ஒரு இடமா கூட்டிட்டு போய் அவங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு அங்க 3 குட்டி பசங்க ஓடி வராங்க. பிரின்சஸ் அவங்கள தொட்டு பார்த்துட்டு வா, இவங்க நல்லா புசு புசுன்னு இருக்காங்க, விளையாடுறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்குன்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஆப்பிள் தோட்டத்துக்கு வந்து அங்க இருக்க ஆப்பிள்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லியா அவங்க எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு குட்டி பொண்ணு இருந்துகிட்டு நான் எங்களோட அரண்மனையில தினமும் இந்த மாதிரி ஆப்பிள்ஸ்லாம் சாப்பிடுவேன், ஒரு வியாபாரி தான் கொண்டு வந்து கொடுப்பாருன்னு சொல்றேன். நான் இந்த கிரேட் ட்ரீ வில்லேஜை ஒரு நாள் கைப்பற்றினதுக்கு அப்புறம் இங்க இருக்க ஆப்பிள் தோட்டம்லாம் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட உடனே லியா பயங்கரமா கடுப்பாயிரா. இல்ல நாங்க சும்மா தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம், எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சுங்கன்னு அந்த 3 பொண்ணுங்களும் சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளவரம் லாஸ்டிஸ் 3 கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. ரோசலிண்ட் இருந்துகிட்டு இது ரொம்பவே மோசம், நம்ம ஊர்ல இருக்கும்போது எவ்வளவு கெத்தா இருந்தோம், இங்க டம்மி பீஸ் ஆக்கிட்டாங்க, நமக்கு சான்ஸ் கிடைக்கும் போது இந்த இடத்த விட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கா. நைட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிளானை போட்டு 3 பேர் அங்க இருந்து ஓடிடலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்க இன்ஃபர்னோ ஓநாய்களை பார்த்து பயந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க அந்த வேலையை கடந்து எஸ்கேப் ஆகலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு டீமன் ஸ்பைடர் இருக்கு. அட கடவுளை, நம்மளால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு 3 பேரும் வாங்கி கீழே விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து அந்த வில்லேஜ்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோ வந்துட்டு பரவாயில்லையே, இவங்க நல்லா வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா, எனக்கும் நிறைய அக்கௌண்டன்சி வேலையெல்லாம் இருக்கு, நான் இவங்களை என் கூட வச்சுக்கிறேன்னு ஃப்ளவரம் சொல்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு பிரின்சஸ் அங்க இருக்க இன்ஃபர்னோ ஓநாய்கள் கூட சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருக்கா. பரவாயில்ல, இந்த வில்லேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கு, நான் தான் புத்தி கிட்ட போய் தெரியாம இதை அட்டாக் பண்ண வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஃப்ளவரம் வந்துட்டு இந்த வில்லேஜ் ரொம்பவே பவர்ஃபுல், இதை யாராச்சும் அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா டிராகன்ஸ் ஒன்னு சேர்ந்து பாதுகாப்பாங்க. டீமன் லார்ட் இதை பத்தி உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணிருப்பாரு, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி முடிவு எடுத்தீங்கன்னு கேட்கறா. இது எல்லாமே உன்னோட தப்பு தான், நீ ஒரு நாள் டெமானிக் கிங்டம்ல இருந்து காணா போயிட்ட, உன்னை அவங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு நினைச்சுதான் இந்த வில்லேஜ் அட்டாக் பண்ண வந்தேன்னு யூரி சொல்றா. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் இனிமே உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். சரி வாங்க நம்ம சாப்பிட போலான்னு ஃப்ளவரம் கூட்டிட்டு போறா. அந்த 3 குட்டி பொண்ணுங்களும் நல்லா சாப்பிட்டு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல, இவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்துக்கு செட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு லூசி வரா. இவங்க தான் அந்த புதுசா வந்த பொண்ணுங்களான்னு கேட்கறேன். நீயே இவ்வளவு சின்னதா இருக்குன்னு ஹீரோ கேட்கறான். என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேஜிக் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஆனா கூடிய சீக்கிரத்தில் நான் சரியாயிருவேன்னு சொல்றேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் யூரி நானும் ஃபார்மிங் ஒர்க் செய்ய போறேன்னு சொல்றா. பிரின்சஸ் வேணா, நீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ரோசலின் தடுக்கிறா. ஏய் மறந்துட்டியா, நீ எதுக்காக என்னை பிரின்சஸ்ன்னு கூப்பிடுற, அது சீக்கிரட் தானேன்னு கேட்கறா. ஃப்ளவரம் அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கா. சரி நீங்களும் வாங்க, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு யூரி கூப்பிடுறா. லாக் காசை இருந்துகிட்டு இல்ல, எங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் தான் செய்ய தெரியும்னு சொல்றா. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாங்க உங்களுக்கு சொல்லித்தரோம். அந்த 3 குட்டி பசங்களும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் யூரியும் அவ கூட இருக்க மற்ற பொண்ணுங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் சரி ஓகே, நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு, நான் அடிக்கடி இந்த வில்லேஜை வந்து பாக்குறேன்னு யூரி சொல்றா. சேனா வந்துட்டு நீங்க இந்த பிரெட் எல்லாம் எடுத்துட்டு போங்க, இதெல்லாம் எங்க தோட்டத்துல இந்த கோதுமையை வச்சு பண்ணது, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுக்குறா. அது சரி, நீங்க 3 பேர் வீட்டுக்கு வரலையான்னு யூரி கேட்கறா. இல்ல, இந்த வில்லேஜ்ல இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு, அது போக வேலை வேற எக்கச்சக்கமா இருக்கு, அதனால நாங்க இங்கே தங்க போறோம்னு சொல்றாங்க. யூரி வந்துட்டு அப்படின்னா சரி, நான் இந்த இடத்துல இருந்து கிளம்பி போறேன், நான் கூடிய சீக்கிரமே இங்க திரும்பி
திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு டெலிபோர்ட் ஆயிடுறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணாம இந்த பக்கம் டெமானிக் கிங்டம் காட்டுறாங்க. டீமன் கிங் இருந்துகிட்டு யூரி வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட நிறைய மாற்றங்கள் தெரியுது. எப்ப பார்த்தாலும் பிஸியாவே தான் இருக்கா. நான் ஏதாச்சும் பேச வந்தா கூட எனக்காக டைம் ஒதுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. டீசல் இருந்துட்டு பரவாயில்ல அவங்கள ஃப்ரீயா விடுங்க, அவங்க ஒண்ணு இப்ப சின்ன பொண்ணு கிடையாது, அடல்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்றான். அதை கேட்ட உடனே டீமன் கிங் பயங்கரமா டென்ஷன் ஆயிராரு. நீ இப்ப என்ன சொல்ல வர, அவ யாராச்சும் லவ் பண்றாளா, அவன் யாருன்னு மட்டும் சொல்ல, அவனை போய் நான் சாவடிச்சறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறது மட்டும் பிரின்சஸ்க்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க உங்களை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நீங்க நல்ல ஜாலியான ஒரு அப்பாவை நடந்துக்கோங்கன்னு பீசல் சொல்றான். கொஞ்ச நாள் கழிச்சு வின்டர் சீசன் வரப்போறதுனால அவங்க முன்னாடியே எல்லா காய்கறியும் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அதை பார்த்தோன்னே வாயை பிறந்துடுறான். வா, இந்த வருஷம் நமக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்றான். ஈயா இருந்துட்டு நம்ம கிட்ட இது மட்டும் இல்லாம இன்னும் ஸ்டோரேஜ் ரூம்ல வேற நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றான். லாஸ்ட் நான் இதுல இருந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் என்னோட அப்பா இருக்க ஊருக்கு நான் எடுத்துட்டு போக போறேன்னு சொல்றான். ஆமா, நானும் என்னோட பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கொண்டு போய் கொடுக்க போறேன்னு ஹாக்குறேன்னு சொல்றான். சரி, உன்னோட பேரண்ட்ஸ் யாருன்னு ஹீரோ கேட்கறான். அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வயசானவங்க. என்னோட அப்பா நார்த்லயும் அம்மா சவுத்லயும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு ஹாக்குறேன்னு சொல்றான். அதை கேட்ட உடனே டியா பயங்கரமா ஷாக் ஆயிரா. உண்மையாலுமே அவங்க ரெண்டு பேர் தான் உன்னோட அப்பா அம்மாவா? உன்னோட அப்பா பேரு எம்பரர் டிராகன் டோசே, அப்புறம் உங்க அம்மா பேரு ஹரிக்கன் டிராகன் ரெய்மாலினே கரெக்டான்னு கேட்கறா. ஆமா, ஆனா அவங்க ரெண்டு பேருமே சாதாரண டிராகன்ஸ் தான் ஹாக்குறேன்னு சொல்றா. லாஸ்ட் மூன் ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொண்டு போய் அவங்க அப்பாக்கு கொடுக்குறா. அப்படியே கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணி சசாட்டோ நகரத்துக்கு வந்து அங்கேயும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கொடுக்குறா. மைக்கேல் இருந்துட்டு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், எங்களோட கப்பல் எல்லாத்தையுமே ஒரு மான்ஸ்டர் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கா, தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்றான். இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க, நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வேகமா வந்து அந்த மான்ஸ்டர் அடிச்சு சாவடிச்சிடறா. அதுக்கு பதிலா மைக்கேல் அவளுக்கு கொஞ்சம் கறியை கொடுக்குறான். லாஸ்ட் இதை வாங்கிட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்றா. இன்னொரு பக்கம் ஹாக்கரனும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அவங்க அம்மா அப்பாக்கு கொடுத்துட்டு திரும்பி வர வழியில கொஞ்சம் பொண்ணுங்களையும் கிரேட் ட்ரீ வில்லேஜ் கூட்டிட்டு வந்துடுறா. என்னோட பேர் தான் யா, நான் தான் இந்த குரூப்போட லீடர்னு சொல்றா. ஹீரோ நீங்க எல்லாருமே டார்க் எல்ஃபான்னு கேட்கறேன். இல்ல, நாங்க மவுண்டன் எல்ஃப்னு சொல்றா. இவங்க எல்லாருமே மலை பிரதேசத்துல வாழ்றவங்க, அது மட்டும் இல்ல இவங்க கறியை தான் சாப்பிடுவாங்கன்னு லியா சொல்றா. இவங்க எல்லாருமே ஏதோ பிரச்சனையில இருக்க மாதிரியே தோணுச்சு, அதனாலதான் நான் உங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து ஹாக்குறேன்னு சொல்றா. ஹீரோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப இருக்க காலகட்டத்துல ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் தொல்லையா தான் சொல்லுங்க, நாங்க இங்க இருந்து கிளம்பிடுறோம்னு யா சொல்றா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு உண்டான திங்ஸ் நான் எப்படி அரேஞ்ச் பண்றதுங்கிற பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஹீரோ சொல்றான். யா அதை கேட்ட உடனே அப்படின்னு நாங்க இங்கேயே தங்கிக்கலாமா, ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்றா. சரி ஓகே, நாங்க காட்டுல போய் எங்களுக்கு உண்டான சாப்பாடை தேடி கண்டுபிடிக்க போறோம், நாங்களாம் திறமையான வேட்டைக்காரங்கன்னு சொல்றா. ஆனா அவங்க நினைச்ச எதுவுமே இந்த ஃபாரஸ்ட்ல வேலை செய்யல. எல்லா அனிமல்ஸுமே அவங்களை அட்டாக் பண்ணிட்டு அங்க இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆகி ஓடிடுது. யா நல்லா அந்த மிருகங்கள் கிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடுறா. ஹீரோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு எதுவும் ஆகலைன்னு கேட்கறான். இந்த காடு ரொம்பவே மோசமானதா இருக்கு. அது சரி, நீங்க இங்க உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறா. நான் ஒரு மண்பானையை உருவாக்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன், இது அப்படியே நெருப்புல போட்டு சுட்டு எடுத்தோம்னா ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிரும் ஹீரோ சொல்றான். ஆனா அதுக்கு ஆப்போசிட் அந்த பானை நெருப்புல வச்சதுக்கு அப்புறம் உடஞ்சு விழுந்துருது. ஹீரோ வந்துகிட்டு இந்த மண்ணில் அதை உருவாக்க முடியாது போல, அப்படின்னு நம்ம வேற இடத்துக்கு போய் தான் மண்ணை எடுத்துட்டு வரணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். யா இருந்துட்டு இந்த விஷயத்த நீங்க என்கிட்ட விட்டுருங்க, நாங்களாம் மலையிலே வாழ்ந்தவங்க, அதனால இந்த மண்ணை பத்தி எனக்கு ஓரளவுக்கு தெரியும், நான் போய் நல்லா பானையை செஞ்சு உங்களுக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்றா. சரி ஓகே, நீங்க போற இடத்துக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்தாலும் வர வாய்ப்பு இருக்கு, அதனால பார்த்து கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்கன்னு ஹீரோ சொல்றான். கொஞ்ச நாள் கழிச்சு யா நிறைய பானைகளை எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. வா, இது ரொம்பவே சூப்பரா இருக்கு, இன்னும் இது மாதிரி தட்டு டம்ளர் கப்பெல்லாம் நம்ம உருவாக்கலாம்னு ஹீரோ சொல்றான். லியா இருந்துட்டு நம்ம வில்லேஜ் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பெரிய குகை இருக்கிறத ஜாபூட்டான் கண்டுபிடிச்சிருக்கு. லாமியா கேர்ள்ஸ் வாழ்றத விட அந்த குகை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, அதனால நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அங்க என்ன இருக்குன்னு நாங்க போய் பார்த்துட்டு வந்துருவோம்னு சொல்றா. ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல ஏதாச்சும் கொடூரமான மிருகம் இருந்தா என்ன பண்றதுன்னு கேட்கறேன். அதனாலதான் ஃபர்ஸ்ட் நாங்க அந்த குகையை ஆராய்ச்சி பண்ண போறோம்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ பசங்க குளிக்கிறதுக்கு ஒரு பாத்ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். வா, இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்குன்னு சொல்றான். அப்ப அந்த 3 குட்டி பசங்களும் வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஃப்ளவரம் வந்துட்டு நீங்க எல்லாரும் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறா. நாங்க இதுதான் லேடிஸ் டாய்லெட்னு நினைச்சு இந்த இடத்துக்கு தெரியாம வந்துட்டோம் ரோஸ் ரெண்டு சொல்றா. போய் சொல்லாதீங்க, சும்மா சொல்லுங்க என்ன விஷயம் ஃப்ளவரம் கேட்கறா. அது நாங்க மேயரோட முதுக தேய்ச்சி விடலான்ட்டு இருந்தோம், அப்படி பண்ண அவர்கிட்ட க்ளோஸ் ஆகி நல்ல பேர் வாங்கிடலாம்ல, அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம்னு கிளாக் காசே சொல்றா. நீங்க எல்லாரும் முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம இந்த வில்லேஜ்ல அடிமட்ட லெவல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அடுத்த தடவை இந்த மாதிரி கேவலமான வேலையை செய்ய ட்ரை பண்ணீங்கன்னா உங்களை இந்த இடத்த விட்டு விரட்டி அடிச்சிருவேன் ஃப்ளவரம் மிரட்டிக்கிட்டு இருக்கா. வேண்டாம் வேண்டாம், இந்த ஒரு தடவை எங்களை விட்டுருங்க, நாங்க இனிமே இது மாதிரி எதுவும் செய்ய மாட்டோம்னு சொல்லி அந்த 3 பேரும் மன்னிப்பு கேட்கறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குகையை ரிசர்ச் பண்ண போனவங்க திரும்ப வந்துடுறாங்க. ஹீரோ வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்கறான். அந்த குகையில ஒரு பெரிய பிளட்டி வைப்பர் இருக்கு, அதை கொண்டு நம்ம எப்படியாவது இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்துடணும்னு லியா சொல்லிட்டு இருக்கா. அது என்ன இப்ப அவ்வளவு முக்கியமான விஷயமான்னு ஹீரோ கேட்கறான். ஆமா, அந்த பெரிய பாம்போட கறியை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியமும் கிடைக்கும்னு யா சொல்றா. அதை கேட்ட உடனே எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பிளட்டி வைப்பரை வேட்டையாடுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை எல்லா ஊர் மக்கள் கிட்டே சொல்லிருங்கன்னு ஹீரோ சொல்றான். அப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு. வின்டர் சீசனும் வந்துருது. ஹீரோ போய் லூசியோட கதவை ஓபன் பண்றான். யா இருந்துட்டு இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு, ஊர்ல இருக்க எல்லா பெண்களுமே படுத்த படுக்கை ஆயிட்டாங்கன்னு சொல்றா. உனக்கு என்ன ஆச்சு, நீ நல்லா தானே இருக்கன்னு ஹீரோ கேட்கறான். லூசி வந்துட்டு எனக்கு ஒன்றும் ஆகல, லைட்டா ஃபீவரும் கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன் தான் இருக்கு, நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம்னா எல்லாம் சரியா போயிடும் சொல்றா. சேனா இருந்துட்டு நீங்க கொஞ்ச நாளா வெறும் புளிப்பான பொருட்களை மட்டும் தான் சாப்பிடுறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா, ஆனா எனக்கு வயிற்றுலயும் எந்த பிரச்சனையும் இல்ல, தக்காளி சாப்பிட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு லூசி சொல்றா. சேனா இருந்துகிட்டு இதே மாதிரியான சிம்டம்ஸ் இதுக்கு
இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஹவுலிங் வில்லேஜ்ல இருக்க ஒரு சில மக்களுக்குலாம் வந்திருக்குன்னு சொல்றா. அப்படியா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஹீரோ கேக்குறான். சேனா நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்றா. ஹீரோ அதை கேட்ட உடனே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறான். இதோட ஃபார்மிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டோட எபிசோட் 10 முடிவுக்கு வருது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டு யாராச்சும் அனிமே ஃபேனா இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா பை.